நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் அவரை ஆராதிக்க, அவருடைய கரிசனைகளுக்காக ஜெபிக்க, கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் அப்போஸ்தலரிலிருந்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 23 முதல் 28. பவுலுடைய இரண்டாவது மிஷனரி பயணத்திலே சென்ற இடங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அவர் பார்க்கும்போது 24வது வசனம் சொல்லுகிறது, பிசீதியா நாட்டை கடந்து பம்பிலியா நாட்டிற்கு வந்து பெர்கே ஊரில் வசனத்தை பிரசங்கித்து அத்தாலியா பட்டணத்திற்கு போனார்கள். அதற்கு பின்னதாக அந்தியோகியாவுக்கும் வந்தார்கள் என்று சொல்லி, ஒருவேளை அந்த இடங்களை குறித்து நாம் பார்க்கும்போது முதல் வெட்டி 5 நாட்கள் 3 முதல் 5 நாட்கள் அவர்கள் பிரயாணப்பட்டிருக்க வேண்டும். பிசிதியாவில் இருந்து பம்பிலியா வழியாக பெருகே போவது, அங்கிருந்து அத்தாலியா போவது ஒரு முழு நாள் பயணம். அதுக்கு பின்னதாக அங்கிருந்து அந்தியோகியா போவது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கடல் வழியாக பிரயாணப்பட வேண்டும். கடல் வழியாக என்று சொல்லும்போது அந்த நாட்களில் உள்ள வசதிப்படி 3 முதல் 5 நாட்கள் கப்பல் பயணமாயிருக்கும். ஒரு முறை நான் அந்தமானுக்கு சென்று விட்டு திரும்பும் போது கப்பலிலே வந்தேன். 3 நாட்கள் ஆனது. 1200 நாட்டிக்கல் மைல்ஸ், 1200 நாட்டிக்கல் மைல்ஸ். ஆனால் 3 நாளிலே வந்தேன். ஆனால் இங்கே 400 கிலோமீட்டர் அந்த நாட்களிலே 5 நாட்கள் வரை வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வசதி குறைவுகள் நடுவிலே அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். நம்மை போல நினைத்தது போல உடனே கிளம்பி பறப்பதோ அல்லது சொகுசான ரயில்களிலே செல்வதோ கார்களில் செல்வதோ அப்படி இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட இடங்களிலே அவர்கள் போய் அந்த இடங்களிலே ஊழியம் செய்து மூப்பர்களை ஏற்படுத்தி சபைகளை உருவாக்கி பணி செய்கிறார்கள். வித் ஆல் தி லிமிட்டட் ரிசோர்சஸ், அவர்களுக்கு இருந்த மிகவும் குறைவான வசதிகளோடு கூட. ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன், பவுல் சொல்லுவது போல, இவைகள் எனக்கு இருந்திருந்தால் என்று சொல்லி. ஒருவேளை இப்பொழுது உள்ள பிரயாண வசதிகள், கம்யூனிகேட்டிங் கேட்ஜெட்ஸ் இப்படி ஒன்றுமே இல்லாதபடிக்கு பிசிக்கலாக அவர்கள் நடந்து அவருடைய வாய் வழியாக பிரசங்கித்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்த போதும் பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள், சாதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு இருக்கிற வசதிகள் எவ்வளவோ உண்டு. நாம் நினைத்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட வசதிகள் இருக்கும்போது நாம் ஊழியத்துக்காக பயணப்பட ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒருவேளை திருச்சபையிலிருந்து சண்டே ஸ்கூல் அவுட்ரீச் அல்லது யூத் அவுட்ரீச் என்று சொல்லி சில இடங்களுக்கு போகும்போது நாம் சந்தோஷமாக அங்கே போகிறோமா அல்லது சாக்கு போக்குகளை சொல்லி தட்டி கழிக்கிறோமா? உற்சாகமாக நாம் போகும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பல நேரங்களிலே நமக்கு சாக்கு போக்குகள் தான் பெரிதாக தோன்றும். நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள் என்ற விதத்திலே நம்முடைய காரியங்கள் நின்று விடுவதை பார்க்கிறோம். ஒருவேளை ஊழிய தளங்களை சென்று பார்ப்பதற்கு பலவிதமான நன்ற சுவிசேஷ ஜெபக்குழு, இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷன் போன்ற பல மிஷன்கள் தங்களுடைய தளங்களுக்கு ஊழியர்களை அழைத்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல நம்முடைய விடுமுறை நாட்களை நாம் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசிப்போம். அவர்கள் தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு திருச்சபைக்கு வரும்போது அவர்கள் ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கிருபைக்கு அவர்கள் ஒப்புவிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை என்பதை நாம் திரும்ப திரும்ப நாம் நினைவு கொள்ள வேண்டும். பவுல் அழகாக சொல்கிறார், ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். நாம் நம்மிலே சொந்தமாக நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டதினாலே மட்டுமே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். அந்த கிருபையினாலே மட்டுமே ஆண்டவருடைய ஊழியத்திலும் நாம் காரியங்களை செய்கிறோம். இதற்கு நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அழகாக சொல்கிறார், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. பல நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆண்டவர்
அஹ், நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்று நான் யோசிப்பேன். ஹி ஹஸ் இன்வெஸ்டட் சோ மச் இன் அஸ். நமக்குள்ளாக எவ்வளவோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். நமக்கு நேரத்தை கொடுத்து, நமக்கு ஆண்டவர் வேதத்தின் மூலமாக பேசி, சபைகள் மூலமாய் பேசி, பிறர் மூலமாக he has given a lot of input on us and he is expecting. அவர் எதிர்பார்க்கிறார். அதற்கேற்றபடி நாம் செயல்பட வேண்டும். எவனிடத்திலே அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்திலே அதிகம் எதிர்பார்க்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எனவே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவது ஒரு முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் அல்ல, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். ஆண்டவருடைய கிருபையை நம்பி நாம் ஊழியம் செய்யும்போது தொடர்ந்து நாம் தேவனுக்கு கனத்தை கொடுப்போம், தேவனுக்கு மகிமையை கொடுப்போம். என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் கொடேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மையும் அவரை கனப்படுத்தும்படியாக செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய ஒரு திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லி, அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். அப்படி இல்லாதபடிக்கு வெறுமனே வாழ்ந்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை கழிப்போமானால் பரிதாபமான ஒரு நிலைமையிலே நாம் இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் இங்கே வந்தபோது அந்தியோகியாவுக்கு வருகிறார்கள். இது மற்ற திருச்சபைக்கு இரண்டாவது மிஷன் பேஸாக இருக்கக்கூடிய அந்தியோகியா, எருசலேமை விட்டு இந்த பிசிதியா நாட்டில் உள்ள அந்தியோகியா அங்கே வரும்போது அங்கிருந்து தான் இவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். ஆண்டவருடைய ஆவியானவர் பவுலையும் சிலாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொல்கிறார். அந்த இடத்திலிருந்து திரும்பமாக வந்து சபையை கூடி வரச் செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து என்று சொல்லி பார்க்கிறோம். வந்து சபையை கூடி தாங்கள் என்னதெல்லாம் செய்தோம் என்று சொல்லி அவர்கள் அறிவிப்பதை பார்க்கிறோம். தட் ஷோ த அக்கௌண்டபிலிட்டி. அவர்கள் ஏதோ எங்களுடைய இஷ்டப்படி காரியங்களை செய்வோம் என்று இல்லாதபடிக்கு பொறுப்பாக, ஒருவேளை தமிழில் அதற்கு பொறுப்பு கூறல் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்டிவர்ட்ஷிப் என்று நாம் சொல்லலாம், உக்கரணத்துவம் என்று சொல்லியும் கூட. எனவே நாம் செய்யும் எந்த வேலைக்கும் பொறுப்பு ஏற்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே மனுஷருடைய பார்வைக்காக வேலை செய்யலாம். நம்ம இப்பொழுது வீடு மாற்றும் காரியத்தில் இருக்கும்போது இந்த ஒரு சில தம்பிமார் வந்து அவர்கள் வீட்டை சுத்தம் பண்ணும்போதோ அல்லது மற்ற கேஜெட்ஸை சுத்தம் பண்ணும்போது நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாம் பணத்துக்காக வேலைக்காக வந்து மேலோட்டமாக பல நேரங்களிலே செய்துவிட்டு நாம் பார்க்காவிட்டால் பாதி சரியாய் செய்யாமலே கடந்து விடுகிறார்கள். அப்படி இல்லாதபடிக்கு எந்த வேலை செய்தாலும் தேவனுக்காக நாம் செய்ய வேண்டும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் செய்கிற ஊழியத்திற்கும் we are accountable to the church, accountable to the body of Christ. நான் என்னுடைய சுயாதீனமாக நான் ஊழியம் செய்வேன் என்பதை வேதம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவதில்லை. நாம் ஒரு இயக்கத்துக்குள்ளாகவோ சபைக்குள்ளாகவோ இருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பது முக்கியமான காரியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொறுப்பு எடுக்காதபடிக்கு பிறன் மேலே பழி சொல்லுவது பல நேரங்களில் நம்முடைய காரியமாய் மாறி விடுகிறது. ஏதாவது தவறு நடக்கும் போது மற்றவர்களை நாம் பழி சொல்லலாம். இது எப்பொழுது ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பித்தது. ஆதாம் என்ன சொன்னான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள், நீங்க தான்ப்பா கொடுத்தீங்க, அந்த அம்மா கொடுத்துச்சு, அதால தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏவாள் கேட்கும்போது என்ன சொல்றாரு? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கல, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ரெண்டு பேருமே தங்களுடைய தவறு சரியானபடி ஒத்துக்காதபடிக்கு பழி போடுவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, குடும்ப உறவுகளிலே பல நேரங்களிலே இது நடப்பதை காண்கிறோம். தவறுகள் நடக்கும்போது we try to escape from that, giving excuses or putting the blame on others என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு அக்கௌண்டபிளாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணம் ரெவரண்ட் ஜான் ஸ்டார்ட். அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பைபிள் ஸ்காலர். அவர் சர்ச் ஆஃப் இங்கிலாண்டில் அவர் ஒரு பாதிரியாக இருந்தார். இங்கிலாந்து ராணிக்கும் அவர் சாப்ளினாக இருந்தார்.
அங்குள்ள சர்ச் ஆஃப் இங்கிலாந்து மூலமாக. அவர் தன்னுடைய சர்ச்சில் இருந்து ரிட்டையர் ஆன பொழுது அக்கௌண்டபிலிட்டி குரூப் ஆஃப் எல்டர்ஸ் என்று சொல்லி ஒரு 5 பேரை கூப்பிட்டு, அவர்களும் வயதிலே மிகவும் குறைந்தவர்கள், அவர்களை கூப்பிட்டு ஒரு சின்ன குழு வைத்து, அந்த குழு சொல்லுவது படிதான் இவருடைய காரியங்கள் செய்ய முடியும். நான் அவரை சந்தித்த போது 80 வயது அவருக்கு. இப்பொழுது அவர் ஆண்டவருக்குள்ளாக கடந்து போய்விட்டார். 2000 அவரை நான் சந்தித்த போது 80 இயர்ஸ். அப்பொழுது சொன்னார், இந்த ஏஜி அவர்கள் பெர்மிஷன் கொடுத்தால்தான் இவர் புக்கு எழுத முடியும், அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் இவருடைய இன்டர்நேஷனல் டிராவல் எல்லாம். ஏன் இந்த மாதிரி நீங்க கடல்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்ப இதை அவர் சொன்னாரு. As long as I was with the church, I was accountable to the bishop. After my retirement, I want to be accountable to somebody என்று சொல்லி. எனவே 80 வயதிலும் எனக்கு மேலாக யாராவது வேண்டும், என்னை கண்காணிக்க வேண்டும், நான் அவர்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்க வேண்டும் என்ற மனப்பான்மை அந்த தேவ மனுஷனிடத்திலே இருந்தது. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அக்கௌண்டபிலிட்டி குரூப் ஆஃப் எல்டர்ஸ் இருக்கிறார்களா, அல்லது நம்முடைய இஷ்டப்படி காரியங்களை செய்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கலாம். அங்கே சீஷருடைய அவர்கள் அநேக நாள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை குறித்து நாம் யோசிக்கும் போதும் கூட இதை பார்க்கிறோம். பல இடங்களிலே அவர் போனார், பல வீடுகளிலே தங்கினார், பல நாட்கள் தங்கி ஊழியம் செய்தார். பவுலும் அவருடைய டீம் மெம்பர்ஸும் கூட அதே விதமாக தங்கி காரியம் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். போன மே மாதத்திலே ஒரு 9 ஊர்களுக்கு 19 நாட்கள் செல்லவும் 9 விதமான குடும்பங்களோடு கூட தங்கி ஊழியம் செய்வோம். தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். யோசிப்போம், இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்களை ஏற்றுக்கொள்ள உபசரிக்க குடும்பங்கள் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே சமாரியவில் இருந்தார்கள், பெத்தானியவில் இருந்தார்கள், லாசருடைய குடும்பம் இருந்தது. சமாரியாவில் வந்தவர்கள் கூப்பிட்டார்கள், உடனே இவர் அங்கே போய் அவர்களோடு தங்குகிறார். அது மாதிரி பவுல் ஊழியம் செய்த போது அக்கில பிரிஸ்கில்லாவோடு கூட பல காலம் தங்கி இருந்தார். பிலிப்பு அவருடைய வீட்டிலே அநேக நாட்கள் ஒரு பெரிய குழு தங்குகிறார்கள். ஊழியத்திற்காக, ஊழியர்களுக்காக இன்று நமது வீடுகள் திறந்து இருக்கின்றனவா, அல்லது நான், எனக்கு, என் குடும்பம் என்ற விதத்திலே நம்முடைய வீடுகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றனவா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபையினாலே நமக்குள்ள கம்ஃபர்ட் ஜோனை விட்டு விட்டு, சொகுசான வாழ்க்கையை விட்டு ஆண்டவருக்காக ரிஸ்க் எடுத்து ஊழியத்தில் ஈடுபட நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக நாம் சில தியாகங்கள் செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று சொல்லி யோசிப்போம். நோ பெயின் நோ கெயின் என்று சொல்வார்கள். நோ கிராஸ் நோ கிரவுன். எனவே ஆண்டவருக்காக நாம் பாடுபடும் போது ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். அவருக்காக நம்ம எல்லா காரியங்களையும் விட்டு அவரை பின்பற்றும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பயன்படுத்துகிறார். அவருடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நான், எனக்கு என்று சொல்லி இருப்போமானால், எ செல்ஃபிஷ் பர்சன் கேன் நெவர் பி எ ஹாப்பி பர்சன். சுயநலமாக இருக்கும் ஒருவர் சந்தோஷமான இருக்க முடியாது. அதே சமயத்திலே கிறிஸ்துவுக்காக நம்முடைய ஜீவனை விட்டு கொடுக்கும் போது பெரிய அறுவடையை நாம் காண்போம். அவருக்காக வாழ்ந்து அவருக்காகவே இந்த உலகை விட்டு கடந்து போக, அப்படிப்பட்ட விதத்திலே நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ஸை விட்டு ஆண்டவர் அழைக்கிறபடி ஊழியங்களில் ஈடுபட தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். தேங்க்யூ அண்ணன். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். கிருபையில் இருந்த நல்ல ஆண்டவரே, நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். நம்முடைய சமூகத்தில் மற்றும் ஒரு நாங்கள் அமரவும் நம்மிடத்துல